லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ஃபர்ஸ்ட் சாங்காக சொல்லி வாங்கும்போது செகண்ட் ஹாஃபே சொல்லலை என்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் கதை சொன்னார். அப்புறம் சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் பொதுவாக இந்த அப்புறம் சொல்கிறேன்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் சினிமாவில். அப்புறம் தான் தோண்டி பார்க்கும்போது தெரியும் கதையே இருக்காது செகண்ட் ஹாஃபு. இந்த ததைன்னு தனியாக வருது அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் அதில் ஒரு இஷ்யூன்னு சொல்லும் போதே அவர் எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூன்னு சொன்னால் அதை தான் வைக்கணும்னு வந்து சொல்லுவார் அவர். நம்ம லவர் ஆஃப் மெலடிஸ், நிறைய மெல்லிசை பாடல் வந்து பிடிக்கும். கூட மேலே கூட வச்சு பாட்டாக இருக்கட்டும், கருவை காட்டு கருவாயா, பார்க்காத ஓ மேலே ஒரு கண்ணு, இன்னமும் அது இன்னும் எஃப்எம் சேனல்ஸ்லேயும் அது வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே வந்து காற்றில் நீங்கள் என்ன எழுதினாலும் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க, மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ட்ரூ. பட் இசையில் எழுதுனா நிற்கும். ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு இந்த யாருமே இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நீங்கள் பேசிட்டு நாங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன், இப்போ யாருமே சுற்றி இருக்கணும், யாருமே இருக்க மாட்டோம். ஆனால் அந்த கலைப்படைப்பு இருக்கும். நான் ஆசைப்பட்ட விஷயமே எனக்கு கரியராக அமைஞ்சிருக்கு. மியூசிஷியனாக இருக்கணும்னு தான் ஆசை. மியூசிக் டைரக்டர் கூட பெரிய வார்த்தை எனக்கு. அது எனக்கு இன்னும் இறைவனோ இறை சக்தியோ இந்த பிரபஞ்சமோ நமக்கு அது வழங்கியிருக்கு, அந்த ஒரு இடத்தையும் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னும் போது ஐ ஜஸ்ட் ரியலி ஃபீல் பிளெஸ்ட். ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் லைஃப்பில் எல்லாருக்குமே அமையிறது இல்லைங்க. நம்மளுக்கு பிடிச்ச தொழில், இந்த தொழிலில் கிடச்சாதான், ஏன்னா திஸ் இஸ் மை கெரியர், திஸ் இஸ் மை எய்ம், இதில் இப்படியா நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படியான கெரியர் நம்மளுக்கு அமையறதில்லை. அதே மாதிரி பிடித்த காதலி வந்து மனைவியாக இருக்கிறதில்ல, பிடித்த மனைவி அவங்க பின்புறத்தில் நம்மளுடைய காதலியாக ஆகிறதும் இல்லை. And I would like to start with teens. So tasting success அப்படிங்கும்பொழுது how do you feel first? Feeling blessed. அண்ட் முக்கியமாக பார்த்திபன் சரோடைய அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல இந்த ஒர்க் ஆரம்பிக்கும் போது இது எப்படியா இருக்கும், ஏன்னா அவருடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங்கு, அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு தான் இருந்தது. அப்புறம் 1 2 மாதிரி 2 3 4 5 6 7 ஆகி அப்புறம் 7 சாங்ஸ் பண்ணக்கூடிய இது. பட் படத்தில் எங்கேயுமே இது வந்து ஒரு சாங்கு அப்படின்னு ஃபீல் ஆகாது, அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே படத்தோடு சேர்ந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், பார்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் வந்து சாங் போகும். சும்மா ஆடியோ கட்டுக்கு தான் நம்ம ஃபுல் வெர்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். பட் படத்தில் ஒரு பல்லவி சைஸுக்கு தான் வந்து வச்சுருக்கோம். இந்த டோட்டல் ப்ராசஸ் இட் வாஸ் ரியலி குட். நிறைய வந்து செரிஷ் பண்ணுற நிறையா மூமெண்ட்ஸ் இருக்குது. சார் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டுடியோ வரும்போது ஹீ நெவர் கம்ஸ் எம்டி ஹேண்டட். ஏதாவது ஒன்று கையில் எடுத்துகிட்டு வருவார். ஏதாவது ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பழமாக இருக்கும், ஏதோ சம்திங் ஹீ வில் பிரிங். ஒவ்வொரு வாட்டியும் வீட்லேயே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஓகே இன்றைக்கி வரும். சம்டைம்ஸ் இன்னும் சம்மந்தமே இல்லாமல் தேங்காய்லாம் வரும் வீட்டுக்கு, சட்னி வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்னாரு, அப்படி இருக்கலாம் அப்படின்னு நிறையா. ஸோ இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது சார் நீங்கள் சும்மா வர மாட்டிங்களா, எனக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது சார், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாட்டே தான் கொடுத்தாகணுன்ற கட்டாயமும் ஏற்படுது சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் வெரி வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் டீன்ஸ். சார் இன்னொரு பக்கம் நார்மலாக ஒரு படம் அப்படிங்கும்போது ஒரு ஜான்ரா ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு ஒரு மூட் க்ரியேட் பண்ணியிருப்போம், இல்லை அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு கலெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருக்கும். பட் இதில் வித்வுட் ஸ்பாய்லர்ஸ் சொல்லணும்னா ஜான்ரா ஷிஃப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்று, செகண்ட் ஆஃப் ஒன்று. ஸோ அந்த ஷிஃப்ட்லேயுமே ஒரு ட்ரான்சிஷன் ஆஃப் மியூசிக்குமே தெரியுது சார், குட் குவாலிட்டி அண்ட் ட்ரான்சிஷன் ஆஃப் மியூசிக். சவுடி கோப்பப் சார், அது இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு மாதிரியான சவுண்டிங், செகண்ட் ஆஃப் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாங்காக சொல்லி வாங்கும்போது அப்போது செகண்ட் ஹாஃபே சொல்லலை என்கிட்ட. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் கதை சொன்னார். அப்புறம் சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் பொதுவாக இந்த அப்புறம் சொல்கிறேன்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் சினிமாவில். டைரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கதை சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் சார், அப்புறம் தான் தோண்டி பார்க்கும்போது தெரியும் கதையே இருக்காது செகண்ட் ஹாஃபு, அவங்களும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அதனால் நம்மளுக்கு சொல்ல எதுவும் இல்லை அப்படின்னு வந்து தெரிய வரும். நான் அந்த மாதிரி அப்புறம் சொல்கிறேனோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் இந்த படத்தில். பட் அப்புறம் தான் தெரியுது கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை எனக்கு, செகண்ட் ஹாஃபே சொல்லலை அவர். வெறும் சாங் தேவை மட்டும், அதோட லீட் சீன் மட்டும் இந்த மாதிரி சார் நடக்குது சார். பொண்ணுல செகண்ட் ஹாஃபில் தான் அந்த ஒரு ப்ரேயர் சாங் ஒன்று வருது, இயேசுவே நீ பேசுவேன்னு. அதுக்கெல்லாம் வெறும் சாங் லீடு மட்டும் சொல்லி இந்த மாதிரி பொண்ணு இங்கே மாட்டிக்கிறார் சார். அவர் ரொம்ப பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த இடத்துல ஓகே நம்ம ப்ரேயர் சாங், நம்ம ப்ரேயர் நம்ம பண்ணாமல் இருக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய தப்பாகிடுச்சு, அதனால் வி ஹேவ் டு ப்ரேயர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அங்கே ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தர் இருப்பான், அவரும் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் அ கிறிஸ்டியன் கேர்ள், அவன் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஸோ இவ்வளோ தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுக்கு ஒரு சாங் வேணும், இப்படி தான் சொல்லி வாங்கிட்டார். அப்புறம் படம் பார்க்கும்போது தான் தெரியுது செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக ஒரு ஜானர் ஷிஃப்டே வந்து நடக்குது அப்படின்ட்டு. அப்போ பார்த்த பிறகு அப்போவும் என்னென்னா எனக்கு ஸ்கோர் பண்ணும்போது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் மாதிரி, ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன் எழுதிடுவாங்க. இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டு மூவ் ஆகுது,
இங்கே ஒரு சம்மந்தப்பட்ட ஆப்ஜெக்ட் இங்கே வருது. ஏன்னா விஎஃப்எக்ஸ் பண்ணல, எல்லாமே ஒன்று இங்கே க்ரீன் மேட்டும் கிடையாது. காரணம் இங்கே நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேர் லேண்டில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் இது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கீழே வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து எழுதிடுவாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எண்ட்லேயோ ரைட் ஹேண்ட் எண்ட்லேயோ வந்து எழுதிடுவாங்க. அதில் 1-2 எழுதுனா பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எழுத்தாக தான் இருந்தது. இங்கே இது வரும், அங்கே அது வரும், இங்கே இப்படி வரும்ன்ட்டு. எனக்கு என்னென்னா ஓகே, இது ஏதோ வேறு ஒரு உலகத்துக்கு ஒரு பெரிய டிரான்சிஷன் ஒன்று நடக்குது, அதுக்கு ஸ்கோர் பண்ண போகிறோம். பட் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்றது வந்து வெறும் இந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சே தான் பண்ணோம். ஸ்கோரிங் ஃபுல்லாக முடிச்சு ஒரு மார்ச் ஏப்ரல் போலேயே ரெடி ஆயிடுச்சு படம். விஎஃப்எக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி வச்சு பார்த்து ஒரு சிங்க் பார்த்து அவுட் எடுத்து பண்ணிடலான்னு. அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லை, இது வந்து சிங்க்லாம் ஒன்றும் அவுட் ஆஃப் சிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ரேம்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டோம், விஷுவல்ஸ் கட்டு இதுதான், இதுலேருந்து ஒரு ஃப்ரேம் கூடாது குறையாது. அதையும் தாண்டி கிளைமேக்ஸ் ஸ்டைலில் கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் போய் இருந்தது. அதில் கொஞ்சம் நிறைய சிங்க் இஷ்யூஸ் வந்துருமோன்ற பிரச்சனை எனக்கு இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் நான் வந்து இந்த மாதிரினா ஃபுல் அந்த க்ரீன் மேட் வச்சு பேஸ் பண்ண படம் வந்து டிக் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதுவும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. அங்கேயும் ஆப்ஜெக்ட் இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும், இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. பட் எதுவுமே படத்தில் வந்து இருக்காது. இல்லாமல் நம்மளாம் நினச்சி தான் வந்து வாசிக்கணும். சேம் வே வித் டெடியும் அப்படி தான். டெடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெடி பேரோடைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் எதுவுமே இருக்காது. டயலாக் மட்டும் ஒரு வாய்ஸ் போட்டுருவாங்க. அந்த வாய்ஸ் கியூ வாய்ஸ் கேட்டு தான் நீங்கள் வந்து ஸ்கோர் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இங்கங்கே நிறைய இல்லைன்னா கூட பட் இங்கங்கே அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தது. பட் இது இன்னும் சுத்தம் ஒன்றுமே வந்து இல்லை, வெறும் பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. சார் இருக்கார், சார் வந்து நடிக்கிறார், சார் வந்து பைக்கில் வராரு போகிறாரு, இப்படியே வந்து இருக்கே. இது என்னவா வரும்ன்றது வந்து ஒரு மாதிரி பிளைண்டாக எல்லாம் வாசிச்சுலாம் முடிச்சாச்சு. ஓப்பனாக சொல்ல போனோம்னா ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் நான் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன பிறகு நான் பார்க்கும்போது தான் நானே ஆக்சுவல் படம் பார்த்தேன். அது வரைக்கும் வந்து இது வந்துடும், இப்படி வந்துடும். எனக்கு முதல்ல கரெக்டாக எல்லாம் சிங்கில் இருக்கா முதல்ல பார்க்கணும். ரிலீஸ் சிங்கே நான் வந்து ஏன்னா எல்லாமே பேக் ரொம்ப டைட்டாக நடந்தது. விஎஃப்எக்ஸ் ஒர்க் கொஞ்சம் சொல்லியிருப்பார் சார், ஏப்ரலில் பண்ணி அப்புறம் அது அவருக்கு அது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லாமல் வேறு இன்னொன்று பண்ணி அப்படின்னு மாதிரி. ஸோ அந்த டைம்லாம் நிறையா எடுத்துச்சு. ஸோ ஸ்கோரும் வே பேக் அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எஸ்எஃப்எக்ஸும் லாக் பண்ண முடியல. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் வந்து நீங்கள் விஷுவலாக நீங்கள் ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்காம நீங்கள் எஸ்எஃப்எக்ஸ் எப்படி பண்ணுவீங்க சொன்னால் அதுவும் ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ முதல்ல ரெடி ஆனது ஸ்கோர் மட்டும்தான் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருந்தது. இதெல்லாம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது தானே நம்ம பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்கணுன்றது இல்லை சார். மியூசிக்கில் பிரித்து மேய்ஞ்சிருங்க, தட்ஸ் யோர் கப் ஆஃப் டீ. பட் அதை நம்ம இமேஜின் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி கம்போஸ் பண்ணுற மியூசிக் சிங்கில் உட்கார்றதுங்கிறது takes immense of love towards the craft. So how did you visualize the objects sir? அங்க இருந்து டெக்ஸ்ட் எனக்கு என்னன்னா ஒரு சம்திங் ஃப்ரெஷ் ஒரு ட்ரை பண்ணுறாரு, அது மட்டும் தெரிஞ்சது. என்கிட்ட முதல்ல சொல்லும் போது சார் 20 நிலைகளுக்கு பிறகு ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும். எப்போவுமே என்னென்னா சில பேர் ஒரு கலைஞன் வந்து திருப்பி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் எடுத்து என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது ஓகே ஒரு அப்ரிசியேஷனோட நிற்கிது. அது வந்து அதை தாண்டி ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸாக ஒன்று மாத்திரம்னா அந்த நேரத்தில் ஒரு கோவம் ஒன்று வரும் ஒரு கலைஞனுக்கு. அந்த கோவத்தில் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது தப்பான படங்கள் எடுத்துருவாங்க. ஆடியன்ஸ் உங்களுக்கு இதுதான படம் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப அந்த ஒரு அவங்களுடைய சிந்தனை இருக்கிற அந்த லெவலை வந்து அது ரொம்ப சீஸியான விஷயங்கள்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆடியன்ஸ்க்கு இதுதான் பிடிக்கும்னு இவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு வேறு ஒன்று ரொம்ப சீஸியான ஒரு படமாக வந்து பண்ணிவிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஸ்டாண்டர்டு படமாக நாட் ஓன்லி மேக்கிங்கில் மட்டும் இல்லை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங்லேயே வந்து ரொம்ப ஒரு பிலோ ஸ்டாண்டர்ட் படமாக அது வந்து எடுத்துருவாங்க. உங்களுக்கு இதுதானே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஒன்று எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருமோ, இவர் கமர்ஷியல் படம்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு வரணும்னு பார்த்தா பட் இதில் அவருடைய குவாலிட்டியும் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் அந்த ஒரு ஃபினிஷையும் கொண்டு வந்து அட் த சேம் டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சர்டிஃபைடு ஃபிலிமாக இது வந்து அதை கன்சீவ் பண்ணி அதுவும் இத்தனை 13 குழந்தைங்களை வச்சுட்டு இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து. ஏன்னா நான் நிறைய பாட்டி அவர் சொல்லி கேட்டுருக்கேன், எதுவுமே என்ன ஷூட் பண்ணாரோ அதுதான் இருக்குது எடிட்டில். ஒன்றும் எக்ஸஸ் ஷாட்டு இப்படி அப்படின்னு எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஷூட் பண்ணதெல்லாம் வச்சுருக்காரு எடிட்டில், அதுதான் ஒன்று. ஏன்னா அவர் சொல்லுவார் அதிகம் எடுத்துக்கோவோ அதிகம் வேறு எடுக்கோ, எனக்கு முதல்ல ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்குது, அது நம்பர் 1. அண்ட் நிறைய பண்ணி பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி பட்ஜெட்ஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து இருக்கிற ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட்டுக்குள்ளே இது வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டில் அது இருந்தால் தான் அதை வந்து கன்சீவ் பண்ண முடியும்.
அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுனால எனக்கு ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் ரியலி குட். சார் இன்னொரு பக்கம் புதுமை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னா பார்த்திபன் சார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது, மாற்றம் டவுன் தி ஏஜஸ் பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களோட ட்ராக்ஸில் எல்லாத்துலேயுமே ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்படிங்கும்போது யூ டிட் எனி திங் இன் பர்டிகுலர் சார் இந்த ஆல்பமில் இது நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன் ஜஸ்ட் ஃபார் பார்த்திபன் சார் பிகாஸ் ஹி லவ்ஸ் டு டூ சம்திங் கிரியேட்டிவ் அண்ட் நியூ அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி இதில் ஒரு சாங் இருக்குது எனக்கு. நான் கொஞ்சம் முதல்ல ஐ வாஸ் லிட்டில் வரிட். அது வந்து முக்கியமாக அந்த காணாததை நான் கண்டேனேன்னு ஒரு பாட்டு ஸ்வேயா அவருடைய குரலில். அதில் அந்த ததைன்னு தனியாக பிரியரில் வந்து ஐ ஹேட் அ இஷ்யூ. தானே நானேன்னு ஒரு டியூன். ஸோ தானா ஸோ நானாக்கு வந்து வேற ஒரு வார்த்தை தான் வரணும். அந்த முன்னாடி இருக்கிற வேர்டோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து நியாயமாக இப்போ ஒரு கவிஞர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படி பிரிக்க மாட்டாங்க. ஸோ இது அந்த டியூனுக்கு வந்து காணாததைன்னா இந்த ததைன்னு தனியாக வருது அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதில் பட் வந்து ஓகே நான் அதில் ஒரு இஷ்யூன்னு சொல்லும் போதே அவர் எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூன்னு சொன்னால் அதை தான் வைக்கணும்னு வந்து சொல்லுவார் அவர். ஸோ அப்போ வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் இல்லை, அதை வந்து தாண்டி அது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஆங்கிளில் வந்து நினைப்பார். பிரேக்கிங் த ஸ்டீரியோ டைப்ஸ் மாதிரி அவர் நினைப்பார். பட் அது ஓகே சார், அது பட் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபன் சாங்கில் அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கூட தெரியாது. இது ரொம்ப ஒரு இன்டென்ஸான லவ் சாங் இருக்குது. ப்ளஸ் படத்தில் வந்து ரொம்ப அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய கொஞ்சம் ஒரு முக்கியமான இடத்துல அந்த பாட்டு பல்லவி முடியுது, இன்னொரு பொண்ணு வந்து அங்கே காணும் படத்தில். ஸோ அப்படின்னும் போது அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கே, அங்கே போயிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கணுமா? பட் he was வெரி கான்ஃபிடென்ட். இல்லை இது இப்படி இருக்கலாம், அதுதான் அவருடைய அட்ரஸ்டாக நினைக்கிறார். இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ண இப்படி ஏதோ ஒன்று எல்லாம் ஒன்று தப்புன்னு சொல்கிறாங்களா, அதையே நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப தட் கேன் ஹேப்பன் ஒன்லி வித் பார்த்திபன் சார். அண்ட் பொதுவாகவே உங்களோட சாங் உங்களோட மூவி அப்படின்னா தனித்துவமாக தெரிகிற விஷயம் ஃபோக். வி லவ் யுவர் ஃபோக் சார். ஸ்டில் டே 1 2002 தமிழ்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே கூட உங்களுக்கு உங்களோட சாங்ஸில் உங்களுக்கு மனம் கவர்ந்த ஃபோக்னா விச் ஒன் யூ வுட் பிக் சார்? இட்ஸ் வெரி ஹார்ட் டாஸ்க் தான். நிறைய பாட்டு ஒரு ஆச்சு, மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் அண்ட் அதில் மெஜாரிட்டி ரூரல் ஆல்பம்ஸாக இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு பிக். பட் தேர் ஆர் ஃபியூ சாங்ஸ் ஹியர் அண்ட் தேர். அது I'm a lover of melodies. நிறைய மெல்லிசை பாடல் வந்து பிடிக்கும். அப்படி காலத்தை தாண்டி இன்னும் கூட மேலே கூட வச்சு பாட்டாக இருக்கட்டும், கருவா காட்டு கருவாயா பாட்டாக இருக்கட்டும், ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் பாட்டாக இருக்கட்டும், பார்க்காத ஓ மேலே ஒரு கண்ணு, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து அது ஈவன் ஆஃப்டர் இயர்ஸ் அது படம் வந்துட்டு அது போன பிறகு அது கமர்ஷியல் சக்ஸஸ் ஆச்சு, அதெல்லாம் தாண்டி இன்னமும் அது ஒரு எஃப்எம் சேனல்ஸ்லேயும் அது வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த ரூரல் டச்சில் இருக்கிற சாங்ஸ். அது நம்ம முக்கியமாக இங்கே சென்னை சிட்டினா இங்கே சென்னை சிட்டியை பற்றி பேசுகிறோம். அதை தாண்டி ஒன்று நம்ம தாம்பரம் தாண்டணும்னா அந்த பக்கம் நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற வைபே வந்து வேறு. ஸோ அங்கே வந்து ஒரு ரெகுலராக ஒரு டவுன் பஸ்ஸில் வந்து கேட்கக்கூடிய பாடல்களும், அதே மாதிரி ஊருக்காக போகிற நெடுந்தூரம் போகக்கூடிய அந்த வேன், சின்ன சின்ன வேன்கள் அதில் போகக்கூடிய படங்களும் பாடல்களும், அப்புறம் சின்ன சின்ன டீ கடை பொட்டி கடையில் வந்து இருக்கக்கூடிய சின்ன ரேடியோ செட்டில் வந்து கேட்கக்கூடிய பாடல்களும், அவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் சாங், அவங்களுடைய பிளேலிஸ்ட்டே வந்து வேறையாக இருக்கும். அது நம்ம சராசரி ஒரு இங்கே இருக்கிற ஒரு சிட்டி இளைஞன் கேட்கக்கூடிய பிளேலிஸ்ட்டாக அது வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருடைய பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து அனுப்புவாங்க. பாருங்கள் இந்த ஒரு கடை, சின்ன கடை, இப்படி ஒரு பாட்டு கேட்குது பாருங்கள் அப்படின்லாம் வீடியோ பண்ணி அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இதில் ஒரு பாட்டு அப்படின்னு பிக் பண்ண முடியல. இட்ஸ் வெரி ஹார்ட் டு பிக். பட் இந்த மாதிரி ரூரல் டச்சோட, பிகாஸ் அதுதான் நம்மளுடைய நம்ம மண்ணோடைய சத்தமாக அதுதான் வந்து பார்க்குறேன். அண்ட் தட்ஸ் வாட் டிஃபைன் அஸ். நம்மளுடைய அடையாளம் அதுதானே. அந்த மாதிரி சத்தம் மூலம் அந்த மாதிரி ஒரு மெல்லிசை பாடல்களும் அந்த மண் சார்ந்த இசையுமா இருக்கிறது தான் நம்மளுடைய விலாசம். ஸோ அப்படி விலாசத்தை ஒட்டி இருக்கிற பாடல்களாக இருக்கும்போது சந்தோஷம்தான். அஃப்கோர்ஸ் செந்தூரா மாதிரி ஒரு வெஸ்டர்ன் சாங் பண்ணும்போது சந்தோஷம்தான். பட் இந்த மாதிரி பாடல்கள் வந்து அது நம்ம மண்ணு இல்லை, நம்ம மண்ணுக்குண்டான சத்தம் இல்லை, இன்னும் அது இருக்குது. இமான் சார் எப்படி கண்ணு மூடி யோசிச்சா திண்டுக்கல் மதுரை பக்கம் நம்ம கண்ணு மூடி ட்ராவல் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்குமான வில்லேஜ்க்குமான கனெக்ஷன்ஸ் பற்றி? ஆக்சுவலாக கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இல்லை, அதுதான் விஷயமே, அதான் பியூட்டியே. ஏன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் மேலூர்ன்ற ஊர்லேருந்து அவர் வந்து இங்கே வந்தார், சென்னைக்காக வந்தார்.
வந்துட்டு வெறும் ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு இங்கே ஊருக்கு வந்தவர் தான். ஸோ இங்கே வந்து தனியாளாக இங்கே வந்து முதல்ல டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி, அப்புறம் ஒரு வாத்தியாராக மாறி, அப்புறம் இங்கேயே திருமணம் முடிந்து, அப்புறம் நான் பிறக்கிறதுக்கு 8 வருஷம் ஆகி, ஸோ இதில் எல்லாமே எங்களுடைய விஷயம் எல்லாமே இங்கே சென்னை பேஸ் பண்ணி தான் வந்து இருந்திருக்கு. ஸோ என்னுடைய பூர்வீகம் இங்கே ஒரு பக்கம் அப்பா சைடு மதுரை மேலூர் பக்கம் இருந்தாலும், நான் இங்கே பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே சென்னை தான். அப்பப்போ ஊர் பக்கம் போய் அதுவும் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கூட கிடையாது. எப்போயாவது ரேராக வந்து அப்பப்போ ஊருக்கு வந்து போயிட்டு பார்க்கறது வர்றது இப்படி தான் தொடர்பே ஒழிய, இன்னும் ஆக்சுவலாக வந்து மண் சார்ந்த ஒரு உறவோ, அதை சார்ந்த ஒரு பின்புலமோ, அதை சார்ந்த ஒரு சொசைட்டியோட நம்ம சேர்ந்து ஒரு வாழ்க்கையை நடத்துகிறதோ, அது சம்மந்தமான ஒரு வாழ்வியலோ அப்படிலாம் இருந்ததே இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நம்மளை ஒரு மண் சார்ந்த பாட்டுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது நிறைய கிராமிய பாடல்கள், கிராமிய ஆல்பம்ஸு, அப்புறம் வந்து இசைஞானி அவர்களுடைய பாடல்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு பேஸ் வந்து போட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி இருக்கும், இந்த சவுண்டுன்றது இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாத்வே அது வந்து இருக்குது. அந்த ஒரு பாத்வே இன்றைக்கி இருக்கிற நம்ம கண்டெம்ப்ரரி சவுண்ட்ஸோடு இன்றைக்கி, அதாவது இப்போது ஏதோ ஒரு ஊர் பக்க பாட்டுனா வெறும் ஊர் பக்கம் மட்டும் கேட்கக்கூடிய பாடலாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து இப்போ நம்ம சென்னைனா சென்னை மட்டும் இல்லை, இங்கேருந்து தாண்டி இங்கேருந்து புலம்பெயர்ந்து போன நிறைய மக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரூட்டடாக தான் இருப்பாங்க. அந்த ரூட்டடாக இருக்கக்கூடிய விஷயமே எதை அவங்க கொடுக்குதுன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அதெல்லாம் வந்து இப்போவாச்சும் நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம அதிகபட்சம் ஆஃபீஸ் போனோம்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ட்ரைவ் இருக்கும், இல்லாட்டி ஒரு ட்ரெயினை பிடிச்சி எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும். அவங்களாம் ஒவ்வொரு வாட்டி சாதாரணமாக அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரதே ஒரு கார் எடுத்தாங்கன்னா ஈஸியாக ஒரு 1 hour டிரைவ் இருக்கும். வேறு எதாவது அவங்க ஒர்க் முடிச்சு திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு அதுக்கு ஒரு இன்னொரு அது போகிற வழியே இருக்காது, அதுக்கு டோட்டலாக வேறு இன்னொரு வழியாக இருக்கும், அது வரதுக்கு இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஸோ அவங்கள வந்து இன்சைட் அவங்களுடைய ஹார்ட்டை நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு, நம்ம ஊர் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறதே பாடல்கள் தான். அதுவும் இந்த மாதிரி மண் சார்ந்த பாடல்கள் தான். ஸோ அங்கேயும் வந்து அதை நான் பார்க்குறேன். இங்கே எப்படி நம்ம ரூட்டடாக இங்கே நம்ம தாம்பரம் தாண்டி இங்கே வந்து நம்ம ரூட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் எப்படி அந்த ஒரு ரசனையை பார்க்குறோம், அதே ரசனையை நான் வெளிநாட்டிலையும் பார்க்குறேன். வெளிநாட்டில் போய் நான் ஷோஸ் பண்ணும்போதும் கான்சர்ட்ஸ் பண்ணும்போதும் அவங்களும் இதே தான் வந்து சொல்கிறாங்க. உங்கள் சாங்ஸ்லாம் வந்து இது வந்து ஏன் ஊர் நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது, எனக்கு பழசுலாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஃபீலிங் ஏற்படுது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது பர்சனலாக. சார் அண்ட் இன்னொரு பக்கம் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் காம்போ ஒன்று இருக்கும். லைக் சச்சின் அண்ட் சேவாக் பார்ட்னர்ஷிப் இன்றைக்கும் எல்லாத்துக்கும் ஃபேவரட் மாதிரி. ஹூஸ் யுவர் ஃபேவரட் காம்போ சார், பி டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட்? டேரக்டர் ஆஃப்கோர்ஸ் வந்து பிரபு சாலமன் சாரோட சேர்ந்து பேக் டு பேக் நிறைய ஒர்க் பண்ணுறோம். இப்போவும் ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சேர்ந்து. ஆஃப்டர் லாங் டைம் திருப்பி யூனைட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சுசீந்திரன் சாரோடைய காம்பினேஷன் இப்போ அவர் கூட சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஹேப்பன் டு பி மை 10th கொலாபரேஷன் வித் சுசீந்திரன் சார். அண்ட் வந்து பொன்ராம் சாரோட கொலாபரேஷன், எல் சாரோட கொலாபரேஷன், இது எல்லாமே எனக்கு வந்து மியூசிக்கலி வேல்யூ உள்ள பாடல்களாகவும் மியூசிக்கல் ஹிட்ஸு. அதாவது சில படங்கள் ஒர்க் ஆகும், சில படங்கள் ஒர்க் ஆகாமல் போகும், அதெல்லாம் அடுத்து நீங்கள் தூரம் வைங்க. ஏன்னா எல்லாமே அப்படி வந்து கணக்கு போட்டு எல்லாமே நடக்காது, வாழ்க்கையுமே அப்படி நடக்காது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த அசோசியேஷனில் எனக்கு அவங்க கொடுத்த ஃப்ரீடமும், அதில் வந்து எனக்கு பிடித்த மாதிரியான பாடல்கள் வந்து செய்யக்கூடிய அந்த ஸ்பேஸ் அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேகா சொல்லலாம். முக்கியமாக வந்து சக்தி சௌந்தரராஜன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து ப்ரிடாமினண்ட்டாக இந்த மாதிரி ரூரல் ஃபிலிம்ஸும் அந்த ரூரல் ஃபிலிம்ஸோடைய சாங்ஸ் என்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கும்போது, ஒன் மேன் ஹூ கேம் கான்ஃபிடென்ட்லி டு மீ அண்ட் எக்ஸ்ப்ளோர்டு மை சிட்டி பாய் இமான். ஆக்சுவலி இந்த சிட்டிக்குள்ளே தான் இருந்து வளர்ந்துருக்கோம். பட் இந்த சைடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அஃப்கோர்ஸ் இனிஷியல் டேஸில் இருந்திருக்கு. என்னுடைய விசில் ஆல்பமும் தமிழன் ஆல்பமும் அப்படிலாம் இருந்திருக்கும். பட் அதுக்கு பிறகு ஆஃப்டர் திஸ் மைனா இமேஜ் ஆஃப் இமானுக்கு பிறகு a person who actually came to me and ஒரு ஃபிலிம் லைக் மிருதனாக இருக்கட்டும், ஃபிலிம் லைக் டிக் டிக் டிக்காக இருக்கட்டும், அண்ட் ஃபிலிம்ஸ் லைக் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கொடுத்து டெடியாக இருக்கட்டும், கேப்டனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்து இந்த மாதிரி எனக்கு பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த சேம் வே வித் டைரக்டர் லக்ஷ்மண் சார், அவரோட அசோசியேஷனில் ரோமியோ ஜூலியட் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாமே எனக்கு பூமியாக இருக்கட்டும், இதெல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா இருந்தது. சார் அண்ட் பொதுவாகவே நீங்கள் பார்க்கும் பொழுது யூ கேர் அபவுட் த ஸ்கிரிப்ட் ஆர் த கதை என்ன டிமாண்ட் பண்ணுது அதுக்கு மியூசிக் அமைக்கிறதுன்றது தான் உங்களோட ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தான் இதாக இருக்கும். பட் ஆஸ் அ ஃபேனாக எங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் இன்னும் ஹாலோவாக இருக்குது, அது எப்போ நடக்கும்ன்ற ஆசையும் இருக்குது சார். கம்போஸ் ஃபார் விஜய் சார், கம்போஸ் ஃபார் அஜித் சார், கம்போஸ் ஃபார் ரஜினி சார்,
ஒருத்தர் மட்டும் கமல் balance சாரா? எப்போ சார் நடக்கும்? எனி டாக்ஸ் ஆர் எனி ஏதோ எக்ஸ்க்ளூசிவ் ஜஸ்ட் எங்களுக்கு இல்லைம்மா, நான் வந்து டே ஒன்லேருந்து எனக்கு இட் இஸ் நாட் தட் இஸ் அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் இம்மென்ஸ் ரெஸ்பெக்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட். தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் மேலேயும், எல்லா நடிகர்களும் அவ்வளோ உழைப்பு போடுறாங்க, அவ்வளோ வேலை செய்கிறாங்க, எல்லாரும் மேலேயும் பெரிய மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. பட் ஒவ்வொரு அசோசியேஷனுக்காக நான் பெருசாக நான் வந்து லாங் பண்ணதில்லை. எனக்கு வந்து இது அமைஞ்சாதான் எனக்கு அடுத்த லெவல் நான் நினச்சதும் இல்லை. இல்லாட்டி இது அமையாமல் இருக்கே, இது எப்படியாவது நான் அமைச்சிக்கணும் அப்படின்னு நான் நினச்சதும் இல்லை. இது வந்து என்னென்னா அது ஆர்கானிக்காக அது எப்போ நடக்குமோ அது நடக்கட்டும். இத்தனை திரைப்படங்கள் இத்தனை வருடங்கள் கடந்தாச்சு, இத்தனை திரைப்படங்களும் கிராஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஆர்கானிக்காக அந்த திரைப்படமும் அந்த திரைப்படத்துடைய ஃபிலிம் மேக்கர்ஸும் அவங்க என்னை வேணும்னு நினச்சி வந்து சைன் பண்ணி பண்ணப்பட்ட படங்கள் தான். ஒரு திரைப்படமும் நானாக இங்கே போய் என்னை செல்ஃப் மார்க்கெட் பண்ணி இல்லை சம்மந்தப்பட்ட டேரக்டர்ஸ்கிட்ட, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண டேரக்டர்ஸாக கூட இருக்கலாம், சார் அடுத்த படத்துக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கேன் சார் அப்படின்னும், சார் அடுத்த படத்தில் உங்களுக்கு கூட நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அது வந்து நான் வந்து அது ஏதோ பெருமையான விஷயமா நான் சொல்லலை. நான் ஒரு படத்துக்கு பிறகு அவங்க நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பிகாஸ் ஈவன் தே ஹேவ் ஆல் த லிபர்ட்டி, அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் இருக்குது. இட் இஸ் நாட் தட் இப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம் அவங்க என் கூட ஒர்க் பண்ணல அப்படின்றதுனால இட் இஸ் நாட் தட் தே ஆர் மை எனிமீன்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லாட்டி அவங்களுக்கு நான் எனிமீனும் கிடையாது. ஒரு படம் ஒர்க் பண்ணுறோம், இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நமக்கு அந்த நல்ல சாப்பாடே இருந்தாலும் வேறு ஹோட்டலில் அடுத்த நாள் வேறு இன்னொரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம். அப்படி தான் மேபி அந்த ஹோட்டல் நம்ம சாப்பிட்டு அந்த இதுலேயே நல்லா இருந்துச்சுங்க, பெட்டர் அங்கேயே போய் சாப்பிட்லாங்கன்னு திருப்பி வரலாம். இதெல்லாம் நம்மளுடைய பர்சனல் ஹியூமன் சாய்ஸஸ் தான். ஸோ அதில் நான் வந்து எந்த விதத்துலையும் ஒரு ஃபிலிம் மேக்கரை நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் உண்மையிலேயே அது நம்மளுக்கு குறித்த விஷயமா இருந்துச்சுன்னா, என்னுடைய தட்டில் என்னுடைய சோறு பருக்கையில் என்னுடைய முட்டையில் என் பேர் எழுதிருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சேரும் நம்புறாங்க தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 22 இயர்ஸ் திரும்பி பார்க்கும்போது இந்த இமானுக்கும் அந்த இமானுக்கும் இருக்குது டிஃப்ரென்ஸாக சார் பார்க்குற விஷயம்? ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தாங்க எனக்கு. ஏன்னா ஒரு பிடிச்ச வேலை செய்ய வந்திருக்கோம். அதான் சொல்லுவேன், நான் நிறைய இன்டர்வியூஸில் பேசும்போது அதான் சொன்னேன், நம்மளுக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் லைஃப்பில் எல்லாருக்குமே அமையிறது இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை அமையணும்னு பார்க்குறோம். நிறைய பேருக்கு வந்து ஆரோக்கியத்தை இவங்க தேடி போனாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமைவதில்லை. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்ச தொழில், இந்த தொழிலில் கிடச்சாதான், ஏன்னா திஸ் இஸ் மை கெரியர், திஸ் இஸ் மை எய்ம், இதில் இப்படியா நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படியான கெரியர் அவங்களுக்கு அமையறதில்லை. படிக்கிறது வேறு ஏதோ படிக்கிறாங்க, சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி பிடித்த காதலி வந்து மனைவியாக இருக்கிறதில்ல, பிடித்த மனைவி அவங்க பின்புறத்தில் நம்மளுடைய காதலியாக ஆகிறதும் இல்லை. இந்த மாதிரி அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் வந்து நம்மளுடைய செல்வமாக இருக்கணும் தான் நம்ம பார்க்குறோம், வளர்க்குறோம், இது பண்ணுறோம். அவங்களும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் டியராக இருக்காங்க. சம்டைம்ஸ் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா அம்மா அமையறதில்லை, நல்ல அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைகள் அமையறதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் we have different challenges, different விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, இப்போ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கெரியராக வரும்போது நம்மளுக்கு இது கிடைக்கிது, இது நம்ம நினச்சிட்டு நம்ம நல்லபடியாக இது நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது, நான் ஆசைப்பட்ட விஷயமே எனக்கு கெரியராக அமைஞ்சிருக்கு. நான் மியூசிஷியனாக இருக்கணும்னு தான் ஆசை. மியூசிக் டைரக்டர் கூட பெரிய வார்த்தை. எனக்கு மியூசிஷியனாக இருக்கணும்னு மட்டும் தான் என்னுடைய ஆசை. அது எனக்கு இன்னும் இறைவனோ இறை சக்தியோ இந்த பிரபஞ்சமோ நமக்கு அது வழங்கியிருக்கு, அந்த ஒரு இடத்தையும் நமக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது ஐ ஜஸ்ட் ரியலி ஃபீல் பிளெஸ்ட். எப்போவுமே வந்து காற்றில் நீங்கள் என்ன எழுதினாலும் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க, மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ட்ரூ. பட் இசையில் எழுதுனா நிற்கும். அது காற்று தான், அது உங்கள் காது வழியாக தான் வருது, காற்றுல தான் வருது அந்த இசை. ஆனால் காலத்துக்கும் நிற்கும். 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன், ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு இந்த யாருமே இப்போ நம்ம இருக்கிற, இப்போ நீங்கள் பேசிட்டு நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன், இப்போ யாருமே சுற்றி இருக்கணும் யாருமே இருக்க மாட்டோம். ஆனால் அந்த கலைப்படைப்பு இருக்கும். அப்படி ஒரு உன்னத இடம் வந்து இருக்குல்ல, அது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு தானே கிடைக்கிது. ஒரு நடிகனுக்கோ ஒரு நடிகைக்கோ ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கோ ஒரு எடிட்டருக்கோ ஒரு இசையமைப்பாளருக்கோ, அதுவும் பாட்டெல்லாம் இன்னும் உங்களுக்கு காலம் தாண்டி வந்து நிற்கக்கூடிய ஒரு வரம் வந்து இருக்குது. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி, ஏன்னா இப்போ எல்லா சாங் சுச்சுவேஷன்ஸும் ஜெம்ஸாக மாறுமான்னு தெரியாது. பட் ஒரு படத்தில் அட்லீஸ்ட் இன்னும் 2 சாங் 3 சாங்காக வச்சும் அந்த ஒரு ஜெம்ஸ் மேபி இப்போ அதுக்கு விசிபிலிட்டி கிடைக்குதோ இல்லையோ, ஈவன் ஆஃப்டர் இயர்ஸ் அதை உட்காந்து ரீவிசிட் பண்ணும்போது அது கிடைக்கணும் அப்படின்ற ஆசை தான். அதை நான் இப்போ இந்த 23-24 இயர்ஸ்லேயே அதை நான் பார்க்கும்போது அந்த டைமில் நோட்டீஸ் ஆகாத பாட்டுலாம் அப்புறம் லேட்டர் நோட்டீஸ் ஆகாத பாட்டு. ஒன்ஸ் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் சீருன்ற ஒரு படத்தில் வா வாசுகின்னு ஒரு சாங் பண்ணேன். அந்த டைம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது விசிபிலிட்டி அப்போ இல்லை. அப்புறம் இன்ஸ்டா ரீலில் அது திடீர்னு அது பாப்புலர் ஆகுது. திடீர்னு சோனி மியூசிக்லேருந்து கால் வருது, இது ரொம்ப நல்லா போகுது, இப்படி ஒரு ரீல் ஒன்று தரேன், நீங்கள் உங்கள் போட முடியுமா உங்கள் பேஜில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஆச்சரியத்தை தான் வந்து கொடுக்குது. ஸோ அது வந்து என்னென்னா அக்ராஸ் டைம் மேபி சில சாங்ஸ் அந்த டைமில் விசிபிலிட்டி இல்லைனா கூட லேட்டர்
அது வந்து நடக்குது. இந்த வாகான்னு ஒரு படத்தில் ஏதோ மாயம் செய்கிறாங்க ஒரு பாட்டு, அந்த டைமில் அது விசிபிலிட்டி இல்லை. பட் லேட்டர் அது ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் இன்ஸ்டா ரீல்ஸ் ஃபார் இட். நிறையா இந்த மாதிரி நிறையா சாங்ஸ் இந்த மாதிரி ரீவிசிட் பண்ணி திடீர்னு பார்த்தா முட்டாளாய் பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆகிட்ருக்கோம். திடீர்னு ஒருத்தி மேலே ஃப்ரம் ஜீவா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு போய் என்ன திடீர்னு நேற்று நான் பார்த்ததும் உன்னை தானா சம்மந்தமே இல்லாமல் அதுவும் வந்துட்டுருக்கோம். கண்ணால் நிற்கிற கையால் அது திடீர்னு ஒரு சின்ன பிட் சாங் எங்கேயோ நம்ம போட்ட சின்ன ஒரு பிட் சாங் அது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா யூ டோன்ட் நோ, பட் இது வந்து ஒரு பெரிய பெரிய வரம் தானே. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் ரியலி ஃபீல் பிளெஸ்ட். ஐம் அ மியூசிஷியன். உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ கம்போஸ் ஃபார் விஜய் சார்ஸ் ஃபிலிம் அண்ட் விஜய் சார் இஸ் அட் த வர்ஜ் ஆஃப் ஹிஸ் ஃபைனல் கரியர். ஸோ நீங்கள் அவருக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் டு இஸ் பொலிட்டிக்கல் ஜேர்னி பேசணும்னு பேசலாம் ஆர் எல்ஸ் அவரோட கடைசி படத்தை பற்றி? ஜஸ்ட் ஹார்ட்டி விஷஸ் டு ஹிம் தான். ஏன்னா இது ஒரு இப்படி ஒரு சாய்ஸ் அட் திஸ் டைம் வந்து அது ஈஸியாக எல்லோரும் எடுக்கக்கூடிய சாய்ஸ் இல்லை. இப்படி ஒரு சாய்ஸ் ஒன்று எடுத்திருக்காரு அப்படின்னும் போது அண்ட் அதை தாண்டி இவருடைய ஸ்டார்டம் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் பீப்புள் அடோர் ஹிம் அண்ட் லவ் ஹிம், அதெல்லாம் தாண்டி பீப்புள் முக்கியமாக இந்த பொலிட்டிக்கல் அரேனாக்குள்ளே தே எக்ஸ்பெக்ட் அ சென்சிபிள் லீடர், மோர் தென் பாப்புலாரிட்டி அ சென்சிபிள் லீடரை வந்து அது வந்து விட்னஸ் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தில் அவர் வந்து அப்ரோச் பண்ணுறது விதம், அவர் வந்து அட்ரஸ் பண்ணுற டாபிக்ஸு, அதெல்லாம் தொடர்ச்சியாக இன்னும் எல்லாருமே பயங்கரமாக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவராக அவர் வந்து மாறணுன்றது என்னுடைய ஒரு ஆசை. ஸோ என்னுடைய வாழ்த்துக்களை தான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.